வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தி 7 டெட்லி சின்ஸ் சீசன் 1 எபிசோட் 20 தி ஸ்பெல் ஆஃப் தி கரேஜ். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த எபிசோடோட ட்விஸ்ட் என்னன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். ஸோ 7 டெட்லி சின்ஸ்லேருந்து ஒரு மெம்பர் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் வந்து அப்படி இவங்க கூட ஜாயின் ஆக போகிறாங்க. அந்த மெம்பர் யாருன்னு நீங்கள் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கங்களேன். சரி, ஒன்று பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடு நடந்த எல்லா கிரெடிட்ஸையுமே பார்த்தீங்கன்னா இப்போ காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ விவியன் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதி பொண்ணு பார்த்தீங்கன்னா எலிசபெத்தை தூக்கிட்டு போயிட்டு அங்கே அரண்மனையில் அடைச்சி வச்சிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்கள காப்பாற்றுறதுக்காக நம்ம 7 டெட்லி சின்ஸில் இருக்கிற பேன், மெலியோதாஸ், அப்புறம் கோத்தர் 3 பேருமே பார்த்தீங்கன்னா விரைந்து வந்து இந்த கோட்டையில் இருக்கிற எல்லா ஆளுங்களுமே போட்டு தள்ளியிருப்பாங்க. ஸோ எலிசபெத்தை அடைச்சி வச்சிருக்கும் போதே ஹாக்கையுமே அதே இடத்துல அடைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ ஹாக் பார்த்தீங்கன்னா அந்த கதவை உடச்சி அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸையுமே அடிச்சு போட்டு அவனை காப்பாற்றிருப்பா. ஸோ இவங்க 2 பேருமே அவங்களோட அக்கா மார்கரெட்டா பார்த்துட்டு அந்த இடத்துல விவியன் கடத்திட்டு போயிருப்பா. ஸோ கோத்தருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேஃபஸ் கிட்ட ஒரு மரண அடியேட் வாங்கிட்டு அவன் பார்த்தீங்கன்னா செத்து போன மாதிரி அங்கே நடிச்சிட்டு இருந்திருப்பான். என்னோட சோல்ஜருக்கு என்ன பரவாயில்ல, நான் ஜெயிச்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஹெல்பிராமுக்கு அந்த இடத்துல திருப்பி பதிலடி கொடுக்குற விதமாக பார்த்தீங்கன்னா கிங் வந்து அந்த இடத்துல வந்திருப்பாப்ல. நான் உனக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்ல, அதை இப்போ பூர்த்தி பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு, உன்னோட உண்மையான உருவத்துக்கு வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹெல்ப்ராம் பார்த்தீங்கன்னா தன்னோட உண்மையான உருவத்துக்கு வந்திருப்பான். அவனோட ஃபுல் பவரையுமே பார்த்தீங்கன்னா இப்போ அன்லீஷ் பண்ணியிருப்பான். அந்த அன்லீஷ் பண்ண பவரை பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்ப்ராமை தோக்கடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான் அந்த பவர் வச்சுக்கிட்டு. ஸோ சின்ன வயசில் கிடச்ச டியானே அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டை இவரை காப்பாற்றுறதுக்காக அண்ட் அது மட்டும் இல்லாமல் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஹெல்ப்ராம் இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு முடிவு வரும்போது கிங் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணால். ஸோ ஹெல்பிராமனோட சோல்ஜர் இருக்கிற எல்லா சத்தியுமே வாங்கிட்டு அவனை அட்டாக் பண்ண போயிட்டே இருக்கும்போது கிங் பார்த்தீங்கன்னா அவனை ஈஸியாக வந்து போட்டு தள்ளிட்டான். உன்னோட பைத்தியக்கார யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து அவனை போட்டு தள்ளிட்டான். ஆனால் இந்த இடத்துல ஹென்ட்ரிக்சன் பார்த்தீங்கன்னா அவனோட பிளாக் ஸ்மோக் வச்சு அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நீ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ரிக்கை கற்றுக்கிட்ட நான் நினச்சி கூட பார்க்கல, மரியாதையே எலிசபெத் எங்கே இருக்கான்னு சொல்லிடு ஹென்ட்ரிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் அந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பாப்ல. கேம்லாட்டோட அரசர்கிட்ட தான் நான் சண்டை போட நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் 7 டெட்லி சின்ஸோட கேப்டன் கூட சண்டை போடணும்னு யாருமே சொல்லி அப்படின்னு இங்கே ஹென்ட்ரிக்சன் சொல்லிகிட்டே இருக்கிறான். அப்படின்னா என்னை காப்பாற்றுறது 7 டெட்லி சின்ஸோட கேப்டனா அப்படின்னு சொல்லிட்டு கிங் அர்த்தர் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறான். மரியாதை எலிசபெத் எங்கே இருக்கான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் அட்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம மெலியோதாஸ் தான் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கிறான். அவள் என்னடி அடித்தாலும் ஹென்ட்ரிக்சன் பார்த்தீங்கன்னா அசல்ட்டாக தடுத்துக்கிட்டே இருக்கிறான் அண்ட் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு அடி அடிச்சோடனே பார்த்தீங்கன்னா மெலியோதாஸ் இங்கிருந்து பறந்து போயிட்டான். ஸோ இவனுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ சின்ன வயசு கில்தண்டர் பார்த்தீங்கன்னா என்னதான் ட்ரை பண்ணாலுமே மெலியோதாஸ் வந்து அடிக்க முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் உங்களாலேயும் எங்கள் அப்பா மாதிரி எப்போவுமே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கில்தண்டர் அழுதுகிட்டே இருக்கிறான். ஆனால் நீ உன்ன மாதிரியெல்லாம் ஒன்று நினச்சிக்காதரா, நீ வந்து உங்கள் அப்பாவோட பெரிய ஆள் அந்த மாதிரி நினச்சிக்க, ஏன்னா நீ அப்போ தான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிட்டே இருக்கிறான். இல்லை அந்த மாதிரியெல்லாம் என்னால் எப்போவுமே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டர் அழுதுகிட்டே இருக்கிறான். நீ எப்போவுமே மற்றவங்களோட உன்னை கம்பேர் பண்ணி உன்னோட தரக்குறைவாக நினச்சிக்காத, ஏன்னா உன்னோட பவர் தனித்துவமானது, உங்கள் அப்பாவோட தனித்துவமானது, நீ உன்னோட சக்தியை வச்சு தான் இப்படி முன்னேறணும்னு தவிர மற்றவங்களோட சக்தியை வச்சு நீ எப்போவுமே பண்ண தேவையில்லை, நீ எனக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நீ தான் எப்போவுமே என் கூட ஒரு ப்ரொடெக்டிவ் ஹோலிக் நைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கில்தண்டர் வந்து நினச்சிட்டு இருப்பான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேருந்து இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேஃபஸ் கேட்டிருப்பாப்ல. சரி நான் உனக்கு இங்கே இறக்கி விட்டுறேன், ஆனால் உங்களுக்கு எதுவுமே ஆகலையே, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டர் வந்து கேட்கும்போது அந்த 7 டெட்லி சின்ஸில் இருக்கிற மெம்பர் கோத்தர் அப்படிங்கிறவன் நான் முன்னாடி செஞ்ச பாவத்தை எனக்கு காட்டினா, நான் கடந்த காலத்தில் செஞ்ச ஒரு பெரிய பாவத்தை என் கண்ணு முன்னாடி காட்டினா, அதை எனக்கு பார்த்ததுனால எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது, அதனால் நீ முதல்ல போ, நான் இங்கே எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஃபஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே உட்காந்துருக்காப்புல. நீ முதல்ல என்னைக்கு விட்டீங்க தனியாக போறியா, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஃபஸ் சொன்னோன்னே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் கடன்னு நடுங்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் கில்தண்டருமே திரும்ப போயிட்டாப்புல. அதே இடத்துல அந்த மந்திரவாதி பொண்ணு விவியனுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டா. அடடா செல்லக்குட்டி கில்தண்டர் எங்கப்பா போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த இடத்துல சூழ்நிலை சமாளிக்க போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டர் பேசிட்டே இருக்கும்போது நீ நிஜமாலுமே நல்லா உழைச்சிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன், நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிற, நான் உருவாக்குற அந்த புது உலகத்துக்கு நீயே தலைவனாக கூட இருந்து அப்படிங்கிறாங்க. என்னது புது உலகமா, என்ன பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நீ என்ன நான் சொல்கிறது உனக்கு இன்னமும் புரியல, அந்த உலகத்தில் யார் யார் சக்தி வாங்கியிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் அங்கே ராஜா, இந்த இடத்துல வெறும் ராஜாவுக்கு நாங்கள் மரியாதை மட்டும் கிடைக்காது, அங்கே உனக்கு சக்தி இருந்தால் நீ எல்லாமே அடைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விவியன் சொல்லிட்டே இருக்கிறான். அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை, முதல்ல இங்கே இருக்கிற சூழ்நிலை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கில்தண்டர் சொல்லிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் விவியனுக்கு ஏதோ ஒரு மைண்ட் வாய்ஸ் மாதிரி வருது. ஸோ இப்போ நான் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்சன் பேசுகிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா இவளோட மைண்டுக்கு மெலிதாஸ் வந்துட்டு போகிறான் அப்படின்னா யாரோ ஒரு வெளியில் உள்ளே வந்துருப்பானாட்டு இருக்குது. அப்படின்னா சரி நான் என்னோட செல்லக்குட்டி கில்தண்டரை நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அமுச்சு விட்டு அடுத்த சைடே பார்த்தீங்கன்னா பெரிய இடியோட மெலிதாஸ் வந்து மேலே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கில்தண்டர் வந்து அடிக்கிறான். ஸோ மெலிதாஸுமே பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக வந்து தடுத்துட்டான். ஆனால் கில்தண்டரை அடிக்கிற அடியில் பார்த்தீங்கன்னா மெலிதாஸ் வந்து பரபரன்னு பறந்துட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் கிங் அர்த்தரை வந்து காப்பாற்றிட்டாப்ல. வா எனக்கு காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே நன்றி கிங் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். நீங்கள் தான் 7 டெட்லி சின்ஸோட கேப்டனா, நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் அர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறான்.
அர்த்தர் நீ என்னை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க எனக்கு நல்லாவே தெரியுது, இருந்தாலுமே இந்த மாதிரி பேசலாம் நம்ம எப்போ பொறுமையாக உட்காந்துட்டு இருக்கும்போது பேசிக்கலாம், இப்போ சண்டைக்கான நேரம், இப்போ நீ அவனை பார்த்துக்க நான் அவனை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டீம் போட்டுக்கிட்டு மெலியதாஸ் பார்த்தீங்கன்னா கில்தண்டர் வந்து சமாளிச்சுட்டு இருக்கிறான், ஹென்ட்ரிக்ஸனை பார்த்தீங்கன்னா கிங் அர்த்தர் சமாளிச்சுட்டு இருக்கிறான். ஸோ மெலியதாஸ் அடிக்க போயிட்டே இருக்கும்போது கில்தண்டர் பார்த்தீங்கன்னா முதல் அடி கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய தண்டர் ஷாக் மாதிரி கொடுத்துட்டே இருக்கிறான். என்னாச்சு நீ நான் சண்டை போடலாம்னு சொன்னேன், இப்போ நான் கம்மன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்ஸன் பார்த்தீங்கன்னா இங்கே அர்த்தர் கிட்ட சண்டை போட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். அப்படின்னு சரி நீங்களா ஆசைப்படும் போது நான் சண்டை போடாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. கில்தண்டர் பார்த்தீங்கன்னா அவனோட தண்டர் அட்டாக்கான தண்டர் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா மெலியதாஸ் மேலே பார்த்தீங்கன்னா இறக்குறான். அந்த தண்டர் பீஸ்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மெலியதாஸ் அட்டாக் பண்ண வந்துகிட்டே இருக்குது. ஃபுல் கவுண்டர் போட்டு அந்த ஒரு பீஸ்ட்டை மட்டும் நம்ம மெலியதாஸ் வந்து தடுத்துட்டாப்ல, இன்னொரு பீஸ்ட் வந்து மெலியதாஸ் அடிச்சிருச்சு. அடிச்ச செகண்டே பார்த்தீங்கன்னா கில்தண்டர் வந்து நம்ம மெலியதாஸ் அடிச்சிட்டான். ஸோ அவனோட ஸ்வாட் பார்த்தீங்கன்னா கை மீறி போயிருச்சு. கை விட்டு போனதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் அட்டாக் கொடுக்க போகலாம் அப்படிங்கும்போது மெலியதாஸ்க்கு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் சீன் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவன் அவ்வளோ பெரிய ஸ்வாடை வந்து கையிலே பிடிச்சிட்டு இருக்கானா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னது இது மெலியதாஸோட முகத்தில் ஏதோ ஒரு மார்க் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிங் அர்த்தர் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாப்ல. என்ன உனக்கு அந்த மார்க்கை பற்றி என்ன நிறைய தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்ஸன் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அவசியமே இல்லை, ஏன்னா நீ தான் இப்போ சாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட பிளாக் ஸ்மோக்கை பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் அவனோட ஷூட்லேயுமே பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சிருச்சு, ஐயோ தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறிட்டே இருக்கும்போது கவலைப்படாத இது முழுசாக கருகினதுக்கு அப்புறம் தான் நீ சாவ, அதுக்கப்புறம் அந்த தீயும் அணை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே ஒரு விச்சு மாதிரி ஒரு முக்காடு பிடிட்டு ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவனை காப்பாற்றி விட்டுருச்சு. ரொம்பவே நன்றி, இப்போ பாரு என்னோட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அர்த்தர் வந்து எல்லாத்தையுமே போட்டு அடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறான். ஸோ இந்த இடத்துல கில்தண்டர் மெலியதாஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா சண்டை போட மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்வாடை வந்து எப்படியும் மெலியதாஸ் கையிலே வந்துருச்சு. அதே சமயத்தில் ஹாசர் இருந்துக்கிட்டு அங்கே யாரோ சண்டை போடுறாங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வானத்தை பார்த்துட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு கேப்டன் தான் அங்கே இருப்பார்னு நினைக்கிறேன், போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறான். பரவாயில்ல கேப்டன் அவரே பார்த்துக்குவார் அப்படிங்கிறாங்க. எங்கள் கூட பேன் வந்தானே இப்போ அவங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செத்து போன கோத்திர பார்த்தீங்கன்னா திரும்பி எந்திரிக்கிறேன். இது ஹாசருக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் பேன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புதையலை தேடி போகிற மாதிரி இருக்குது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா செம இருட்டாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே எலிசபெத் காத்திட்டு இருக்கிறாங்க. எலிசபெத் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண் விழிப்பு எந்திரிக்குது, அதாவது மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டு இருக்கிறா. எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல படுக்கையிலே யாரோ படுத்துட்டு இருக்கிறாங்க. யார் பாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிசபெத் கேட்கும்போது இவரோட அப்பா தான் இருக்கிறாங்க. எலிசபெத் இன்னும் உயிரோட தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கும்போது ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தன்னோட அப்பா இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்துருக்காங்களே. ஸோ அதனால் அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரம் உங்கள் அப்பா பொண்ணு பாசம் நல்லா காட்டிங்க, ஏன்னா இதுக்கு மேலே உன்னை காப்பாற்ற வந்த ஹீரோ பாவம் பண்ண இருக்கான் பாரு, அவன் இனிமேல் இங்கே திரும்ப வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விவியன் சொல்லிட்டே இருக்கிறா. ஸோ அவன் எங்கே போனாலும் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு வந்துருவார்ல, அதனால் அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டா. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, மெலியதாஸ் எனக்காக இங்கே வந்திருக்காரா அப்படின்னா அவர் தோக்கிறதுக்காக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் சொல்லிட்டே இருக்கிறா. நீயே கனவு கணக்க வேண்டியதான், இப்போ நாங்களே அவன் கொண்ட முன்னாடி அவனை கொல்ல போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விவியன் சொல்லிட்டே இருக்கிறான். ஆனால் இங்கே ஊருக்குள்ளே வந்தது தெரியுது, ஊரை புரட்டி போட்டுட்டு இருக்காங்க நம்ம 7 டெட்லி சின்ஸ் அப்புறம் கில்தண்டர் எல்லாருமே. மறுபடியும் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்காக வந்துட்டு இருக்குது. கில்தண்டர் இந்த மாதிரி உன்னை யாராவது அட்டாக் பண்ணால் எப்படி சமாளிப்பேன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கில்தண்டருக்கு வந்து ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்ருக்கான். லார்ட் மெலியதாஸ் நான் வந்து ஒன்று கேள்விப்பட்டேன், நீங்கள் மறுபடியும் கேம்பெயினுக்கு போகிறீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டர் கேட்டுகிட்டே இருக்கும்போது நான் கேம்பெயினுக்கு போகிறேன், ஏன் அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் சொல்லிட்டு இருக்கிறான். நானும் உங்களோட வரேன், ஏன்னா நான் உங்களை விட்டுட்டா நான் இனிமேல் உங்களை மாதிரி ஆக முடியாது, அதனால தான் நான் எப்பவுமே உங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டர் சொல்லிட்டே இருக்கிறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, முதல்ல எதுக்காக அப்படி அழுதுட்டு இருக்கிற, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே கொட்டிகிட்டே இருக்கிறான் மெலியதாஸ். ஐயோ வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கில்தண்டர் வந்து அழுதுட்டு இருக்கிறான். சரி உனக்கு என்ன பண்ணணும்னு ஆசை முதல்ல அதை சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டர் கிட்ட மெலியதாஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு மார்கரெட்டாவை பாதுகாக்கணும், அதான் என்னோட ஆசை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீயே சொல்லு, உன்னோட பொறுப்புகளை விட்டுட்டு நீ ஏன் கூட வந்து ஊர் சுத்த போறியா, முதல்ல உன்னோட பொறுப்புகளை வளர்த்துக்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் உனக்காக ஒரே ஒரு மேஜிக் ஸ்பெல் சொல்லித்தரேன், அந்த மேஜிக் ஸ்பெல் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை சொல்லிடு, அதை வந்து எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. அந்த மேஜிக் ஸ்பெல் சொல்லாமல் சீன் கட் பண்ணிட்டு கில்தண்டர் மெலியதாஸை அடிச்சதுக்கப்புறம் அந்த கோட்டையில் எங்கே இருக்கான்னு தேடி போயிட்டே இருக்கும்போது மெலியதாஸ் பார்த்தீங்கன்னா கோட்டைக்கு மேலே நின்றுட்டு இருக்கிறான். என்னாச்சு கில்தண்டர், கடைசியாக என்கிட்ட ஸ்வாட் ஃபைட் கற்றுக்கிட்டது, அதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்ததே இல்லை, என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்குதாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், 7 டெட்லி சென்ஸை தாக்குற அளவுக்கு எனக்கு இப்போ சக்தி இருக்குது, உங்களோட நான் ரொம்பவே சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வார்த்தையை அழுத்தி சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னு சரி அந்த வார்த்தையை இப்போயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிற மெலியதாஸ் பார்த்தீங்கன்னா காலை விட்டுட்டு அப்படியே ஃபோர்ஸாக கீழே வந்து விழுந்துகிட்டு இருக்கிறான். ஸோ கில்தண்டர் அடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கில்தண்டர் பார்த்தீங்கன்னா அந்த அடியிலேருந்து தப்பிச்சு போயிட்டான். அண்ட் அதே சமயத்தில் மெலியதாஸோட தலையிலேயே பார்த்தீங்கன்னா யாரும் அடிக்கிற மாதிரி இருக்குது. மயிரிலையில் பார்த்தீங்கன்னா மெலியதாஸ் வந்து தப்பிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா கிங் அர்த்தரை ஹென்ட்ரிக்ஸன் போட்டு தள்ளிட்டாங்க. என்னை மனுஷருங்க மெலியதாஸ், என்னால் அவனை சமாளிக்க முடியல அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நீ இவ்வளோ நேரம் சமாளிச்சதே பெரிய விஷயம், நீ உடம்ப பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் சொல்லிட்டே இருக்கும்போது இங்கே கில்தண்டர் அப்புறம் ஹென்ட்ரிக்ஸன் 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா மெலியதாஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவியனுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. உன்னோட ஹீரோனை மெலியதாஸை அங்கே 2 பேர் போட்டு
போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி மெலிதாஸ் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாரு, வேணா நீயே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், நாங்கள் இப்போ அவனை தோக்கடிக்க போகிறோம், எனக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்சன் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காப்ல. ஸோ அதை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்ட விவியன் பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல வந்துட்டு மெலிதாஸை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கில்தண்டர் அடிக்க போயிட்டே இருக்கும்போது அந்த ஐசியுமே உடச்சு கில்தண்டரை பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து அடிச்சிட்டு இருக்கிற மெலிதாஸ். சரி அப்படின்னா நம்ம போய் கேப்டனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேவையில்லை, எனக்கு கேப்டன் அவங்க கிட்ட அவளை அடி வாங்கிட்டு இருக்காருன்னா அவங்க ஏதாவது காத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. நாம் அதில் போய் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு டிஎன் எனக்கு இன்னும் விட்டுட்டு போகிறதுக்கு அவசியமே இல்லை, ஏன்னா நான் உங்களை முதல்ல பாதுகாக்கணும், அதுதான் என்னோட மெயின் குறிக்கோள் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் மார்கரெட்டா வந்து தப்பிச்சு போயிருப்பார்ல, ஸோ அதாவது தன்னோட தங்கச்சி பிடிச்சிக்கிட்டு அக்கா விட்டுருப்பாங்க அந்த விவியன்கிறவ. ஸோ மார்கரெட்டா பார்த்தீங்கன்னா இங்கே கோட்டைக்கு மேலே ஏறி போய்கிட்டே இருக்கிறா. கில்தண்டர், நீ உண்மையிலேயே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிற, நீ என்ன காப்பாற்றுற அப்படிங்கிற ஒரு சாபத்திலிருந்து நீ எப்போத்தான் வெளியே போறியோ எனக்கு சுத்தமாக தெரியல. நீ என்ன காப்பாற்றுறதுக்காக நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற. சின்ன வயசுலேருந்து உனக்கு குருவா உனக்கு ஒரு ஹீரோவாக இருந்த மெலிதாஸே நீ இன்னைக்கு அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்கன்னா அது எல்லாமே என்னால் தான். நீ என்ன காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் இந்த நாட்டுக்காக பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்கிற. இதுக்கு மேலே நீ எனக்காக எதுவுமே பண்ண தேவையில்லை, எனக்கு இதை கஷ்டத்தை கொடுக்கறத தவிர நீ எதுவுமே எனக்கு பண்ணுற மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மார்கரெட்டா வந்து கோட்டையோட உச்சியில் வந்து நின்றுட்டே இருக்கிறா. அண்ட் இதே சமயத்தில் விவியன் போட்டு அடிச்சிட்டு இருக்கிற மெலிதாஸை பல்ல இறுக்கிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எந்த அட்டாக்குமே பண்ணாமல் இருக்கிறான். இது என்னதா எந்த அட்டாக்குமே பண்ணாமல் இருக்கிறான், அந்த கருப்பில் ஒரு ஊருக்கு வரல, அவனோட ஃபுல்லாக கவுண்டருமே அட்டாக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விவியன் சந்தேகம் வந்துருச்சு. அவன் ஏதோ பிளான் பண்ணுறான், நம்ம எல்லாருமே கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்சன் சொல்லிட்டே இருக்கிறான். ஸோ மார்கரெட்டாவும் பார்த்தீங்கன்னா கில்தண்டர் இதோட உன் சண்டையெல்லாம் நிறுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோட்டையிலேருந்து விழுந்துகிட்டே இருக்கிறா. ஸோ ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபைனல் அட்டாக்கை வந்து பண்ணுறதுக்காக தயாராக இருக்கிறாங்க. விவியன் பார்த்தீங்கன்னா ஐஸு தண்ணி நிலம் எல்லாத்தையுமே ஒரே இடத்தையே வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். மெலிதாஸுமே பார்த்தீங்கன்னா அவனோட டிவைன் ஸ்லேயர் அப்படிங்கிற ஒரு பவரை வந்து வச்சு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறான். ஆனால் பின்னாடி மார்கரெட்டா விழுக்கிறது இவனுக்கு அப்படி கண் கூட தெரிஞ்சிருக்குது. எப்படியாவது மார்கரெட்டாவை காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அவனோட பவர் வந்து மார்கரெட்டா மேலே பயன்படுத்துகிறான். அந்த டிவைன் ஸ்லேயர் அப்படிங்கிற ஒரு பவர் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு டீமன் இருந்திருக்குது. அந்த டீமன் பார்த்தீங்கன்னா நம்ம மார்கரெட்டா வந்து காப்பாற்றிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே மறைஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் இங்கே கிங் அர்த்தர் கூட ஒரு மந்திரவாதி இருப்பாள், அவள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மார்கரெட்டா வந்து காப்பாற்றி 4 பேர்த்தையுமே சேர்த்து அடிக்கிற மாதிரி ஒரு பவர் வச்சிருந்த மெலிதாஸுக்கு மார்கரெட்டாவை காப்பாற்ற பயன்படுத்துறதுனால அந்த அடி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மெலிதாஸ் வாங்கிட்டான். ஒரு குட்டி ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு இருக்குது. உனக்கு எப்பெல்லாம் சூழ்நிலை சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வருதோ அப்போ வந்து நீ இதை பயன்படுத்து, இந்த ஸ்பெல்லை பயன்படுத்து. அதாவது நான் இங்கே இருக்கிற எல்லா சின்ஸை விட ரொம்பவே தைரியசாலி, ரொம்பவே சக்தி வாய்ந்தவ அப்படின்னு அப்படின்னு மெலிதாஸ் சொல்லி கொடுத்துருப்பான். ஒயிட் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேணும்னே அது கில்தண்டர் இங்கே மெலிதாஸ் கிட்ட சொல்லியிருப்பான். அதே சமயத்தை பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொருத்தர் சொல்லியிருப்பான். அதை நினச்சி பார்த்துட்டு இருந்த மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே திடீர்னு ஹென்ட்ரிக்சன் பார்த்தீங்கன்னா மெலிதாஸை போட்டு தள்ளுறதுக்காக வரப்பில் என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரே ஒரு கை மட்டும் பறக்குது. ஹென்ட்ரிக்சனோட ஒரு கை பார்த்தீங்கன்னா வெட்டப்பட்டது. யாரால? கில்தண்டரால. ஒரு வழியாக இவங்க கட்டுப்பிடிச்சு வச்சிருந்த சாபத்தினால நான் இருந்து வெளியே வந்துட்டேன், என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி ஹீரோ மெலிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கில்தண்டர் பேசிட்டே இருக்கிறான். கில்தண்டர், என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற நீ, நிஜமாலுமே எங்களுக்காக நீ துரோகம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்சன் சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒன்றும் உனக்காக ஒன்றும் துரோகம் பண்ணவே இல்லை, ஏன்னா நான் உன் டீம்லேயே இல்லை, ஃபஸ்ட் நான் உனக்கு காம்ரேட்டே இல்லை, நீ மார்கரெட்டா வழுக்கு டைமை பிடிச்சி வச்சுக்கிட்டு எங்கள் எல்லாருமே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ மார்கரெட்டாவே தப்பிச்சிட்டா, இனிமேல் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்கள் அப்பாவை கொன்னவனே நான் இப்போ பழி தீக்க போகிறேன் மெலிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபுல் ரேஜ், அதாவது என்னோட ஃபுல் வெறியுமே உங்கள்கிட்ட காட்ட போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டரோட பவர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்சன் மேலே இறக்கிட்டே இருக்கிறான். எங்கள் அப்பாவை கொன்னதுக்காக உனக்கு நான் இந்த பழியை கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபுல் தண்டர் பவரையுமே பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்சன் மேலே இறக்குறான். இவங்க இருக்கிற நகரத்தில் ஏகப்பட்ட இடி மின்னலுமா அப்படியே அந்த இடத்துல வேற லெவலில் வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஹென்ட்ரிக்சனை போட்டு தள்ளதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மார்கரெட்டா அப்படியே கீழே வந்திருப்பாள், அந்த மந்திரவாதி காப்பாற்றிருப்பா. ஸோ கீழே வந்த மார்கரெட்டா வந்து மயங்கி போயிருப்பா. மார்கரெட்டா உனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டர் கேட்டுகிட்டே இருக்கும்போது கில் நீ மறுபடியும் திரும்ப வந்துட்டியா, மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது நான் என் பழைய நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கிங் அர்த்தர் அப்படின்னு மெலிதாஸ் சொல்லிட்டு இருக்கும்போது நான் பண்ணல இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் அர்த்தர் வந்து அந்த மந்திரவாதி சொல்லிட்டு இருக்கிறான். இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீங்கள் எல்லாரும் எப்படிங்கிறது தப்பிச்சிங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த சாபத்துலேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விவியன் சொல்லிட்டே இருக்கும்போது சிம்பிளான விஷயம், நான் எப்போல்லாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கணும் அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் கில்தண்டரத்தை சொல்லிட்டு இருந்தேன். அந்த மந்திரத்தை தான் அவன் என்கிட்ட ஒயிட் ஃபாரஸ்ட்லேயும் சொன்னான், இப்போவும் சொன்னான் அப்படின்னா நான் அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன் அவன் ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கிறான், அதாவது ஏதோ ஒரு சாபத்தினால தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் அப்பேற்பட்ட ஒரு சாபத்தை இந்த பேச்சு மூலமாக நான் வெளியே வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதாஸ் சொல்லிட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விவியன் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இவங்களை ஒவ்வொரு இடமா பார்த்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறா. சரி சொல்லுங்க உங்களை நான் எந்த இடத்துல வச்சு கொள்ளுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விவியனையே கடிக்க ஒரு டிராகன் வந்துட்டு இருக்குது. அண்ட் அந்த இடமே பார்த்தீங்கன்னா அப்படியே
காணாமல் போயிடுச்சு. ஏய் திமிரு பிடிச்ச சூனிகாரி, நீ இவ்வளோ சக்தி வச்சிருக்கும் போது இவ்வளோ ஆடிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டே இருக்கதா. நான் எத்தனை தடவை விவியன் உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறது, என் அடிமைகளுக்கு கோவம் முக்கியம் இல்லை, நான் எத்தனை தடவை சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏகப்பட்ட புகை மண்டலம் இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வெளியே வராமல் இருக்குது. சே இத்தனை நாளாக இவ உன் கூட தான் இருந்தாலும் கிங் அர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டே இருக்கிறேன். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல போர் சின் ஆஃப் குளுட்டோனி மெர்லின் தான் அந்த இடத்துல இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் அந்த இருட்டு அறையாக இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாக் வந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறா. நான் எப்படியாவது எலிசபெத் காப்பாற்றி ஆகணும், இந்த 7 டெட்லி சின்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க, இவனுங்க எல்லாருமே வச்சு ஒன்றும் ஆணியுமே பிடுங்க முடியாது, நான் இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹாக் வந்து பேசிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த இடத்துல யாரும் வராமல் இருக்குது. ஐயோ யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவள் பயந்துக்கிட்டு போய் இருட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டா. ஆனால் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பேன் வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறான். ஸோ அந்த இடத்துல ஒரு ட்ரெஷர் எடுக்காக இவன் வந்துருப்பான்னு சொன்னான்ல, அந்த இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே பேன் உள்ளே வந்துட்டு இருக்கிறான். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிக்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீல்டில் வரும். சரி உங்களை நான் புது வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.